நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயும் இல்லன்னு சொல்ற. சின்ன புள்ளன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற. ராசாத்தி, என்ன பண்ற நீ? எல்லாம் தெரிஞ்சுதா பண்றியா? ஏன் பொண்ணு அடிக்கிறதுக்கு நீ யாரு? அந்த சின்ன புள்ளைய அடிக்க போறியே, இல்ல உனக்கே நியாயமா இருக்கா? நீயும் தான் ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கிய, அதுகிட்ட நான் இப்படி பண்ணா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? என்ன கண்மணி இவ்ளோ கோவமா பேசுற? நான் ஒன்னும் அடிக்கணும்னு நினைச்ச அப்படி பண்ணல. பொய் சொன்னா, அதான் அவளை நான் மிரட்டினேன். ஏன் ஸ்வேதாவை அடிக்க கண்டிக்க எனக்கு உரிமை இல்லையா? ஹோ, உரிமை வர வேணுமா? எல்லாத்தையும் நீ உரிமையாவே எடுத்துப்பியா? என் பொண்ண அடிக்க அதிகாரம் பண்ணலாம் உனக்கு எந்த உரிமையும் இல்ல. என் பொண்ணையே அடிக்க வரியா? இருடி, அத்தை வரட்டும் உனக்கு இருக்கு. ஏன் கண்மணி என்ன இதை போய் பெருசுபடுத்திட்டு இருக்கிற? இதை இதோட விட்டுட்டு போங்க. ஏற்கனவே மரகதம் ஒரு மாதிரி இருக்கா, நீ வேற தேவையில்லாம அதையும் இதையும் சொல்லி குடும்பத்துல பிரச்சனை பண்ணாதமா. மாமா, நீங்க அமைதியா இருங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது. என் பொண்ணையும் அடிக்க வரல, அத்தை வரட்டும். இந்த குழந்தையால ஒரு காலகட்டத்துல பெத்தவங்களுக்கும் வளர்த்தவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். அதுக்கு மூல காரணமே நீங்களா தான் இருந்திருப்பீங்க. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? இத மாத்துறதுக்கும் நான் நினைச்ச மாதிரி நல்லது நடக்கிறதுக்கும் வேற வழியே இல்லையா சாமி? தப்பு பண்ணவங்க அதை உணர்ந்து தலகுனிறப்ப வாழ வழிகாட்டாம எந்த தெய்வமும் கைவிட்டுட்டு போறதில்ல. பூமிகாங்கிற இந்த குழந்தையால எந்த பிரச்சனையும் உங்க குடும்பத்துக்கு வராம இருக்கிறதுக்கும், அந்த குழந்தை உங்க மேல பிரியமா இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு. சாமி, அது என்னன்னு சொல்லுங்க. அத நிறைவேத்த நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க பேத்திக்கு அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி ஒரு புரோகிதரை வச்சு மந்திரம் ஓதி பாத பூஜை பண்ணுனா உங்க பாவம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். அவ அதுக்கப்புறம் உங்களையே சுத்தி சுத்தி வருவா. பெத்தவளையும் வளர்த்தவளையும் காட்டிலும் அவளுக்கு நீங்க தான் பெருசா பண்ணுவீங்க. இது நிச்சயம் நடக்கும். சாமி, நீங்க சொன்னது மட்டும் நடந்து என் பேத்தி என்னையே சுத்தி சுத்தி வந்தானா இந்த உலகத்திலேயே அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. ரொம்ப சந்தோஷம் சாமி. என்னோட இந்த சின்ன காணிக்கைய நீங்க ஏத்துக்கணும். இந்தாங்க. தாயே அங்காள பரமேஸ்வரி, இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க. ஏன் சாமி சிரிக்கிறீங்க? மரகதம், நீ கணக்கு மேல கணக்கு போட்டு நினைச்சத சாதிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க.
ஆனா ஆண்டவன் கணக்கு வேறையா இருக்கு. ஆண்டவன் முன்னாடி மனுஷ கணக்கு எப்பவாவது ஜெயிச்சதுண்டா? மரகதம், பாதத்தை கழுவுனா பாவம் போகுமோ? நீ பண்ண பாதகம்தான் மாறுமோ? நீ பூஜை செஞ்சா ஆசை போகுமோ? காலந்தான் உனக்காக மாறுமோ? உன் மருமகளை கேளு. எனக்கு போட்டோ உடைஞ்சது மட்டும்தான் தெரியும். அத்தை, நான் சொல்றேன். என் பொண்ணு அவ பாட்டுக்குன்னு உட்காந்துட்டு இருந்தா. ராசாத்தி பொண்ணு வந்து பால் விளையாட கூப்பிட்டு இருக்கா. ஸ்வேதா வரமாட்டேன்னு சொல்லிருக்கா. அதோட விட வேண்டியதானே? தொடர்ந்து கம்பல் பண்ணி கூப்பிட வரமாட்டேன்னு பால தட்டி விட்டுருக்கா. அது போய் போட்டோ மேல பட்டு போட்டோ உடைஞ்சு போயிருக்கு. அதுக்கு யாரத்த பொறுப்பு? அதுக்கு போய் ராசாத்தி என் பொண்ணை அடிக்க கை ஓங்கிட்டு வரா. நான் மட்டும் வரலன்னா என் பொண்ணை இவ அடிச்சிருப்பாத்த. என் பொண்ணை அடிக்க இவ யாரத்த? என்ன ராசாத்தி, கண்மணி சொல்றது உண்மையா? ஆமா அத்தை, நான் ஸ்வேதாவை அடிக்க போனது உண்மைதான். பாத்தீங்களா அத்த? உங்ககிட்ட எவ்வளவு தைரியமா சொல்றான்னு. நான் மட்டும் வரல, என் பொண்ணை அடிச்சே கொன்னு இருப்பா. என்ன கண்மணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் புள்ள வேற என் புள்ள வேறயா? அவ பொய் சொன்னா, அதனால அப்படி சொல்லாதன்னு சொன்ன. திரும்ப திரும்ப நான் இல்லன்னு சொன்னதே சொல்லிட்டு இருந்தா. அதுக்காக தான். அதுக்காக என் பொண்ணை அடிப்பியா? அவளுக்கு இந்த வீட்ல உரிமை இல்லையா? உன் பொண்ணுக்கு மட்டும்தான் உரிமையா? அத்தை, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். இனிமே இந்த வீட்ல ஒண்ணு அவ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆஹா, நாம வந்த நேரமோ என்னவோ தெரியல, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? காது குத்து முடிஞ்சதும் ராசாத்தி குடும்பம் ஸ்ரீரங்கம் போற நடம் புடிச்சாங்க. நான் தான் கெஞ்சி கூத்தாடி குடும்பம் பிரிஞ்சு அது நல்லாவே இருக்காது, ஊர்ல 4 பேரு நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி இங்கே இருக்க சொன்னேன். அதான் இங்க வந்த கொஞ்ச நாள்லயே என்கிட்ட இருந்த உரிமைய தட்டி பறிச்சுட்டாளே. நீங்களும் அவளையும் அவளோட குழந்தையையும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? நான் இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா அல்ப காரணத்துக்காக இவங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் தாத்தாவோட போட்டோவை வேணும்னு உடைக்கலம்மா. எனக்கு அந்த பூமிகா மேலதான் கோபம். எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. அதான் பால் தூக்கி போட்டேன். அது போய் தாத்தா போட்டோல போய் விழுந்துச்சு. அதுக்காக ராசாத்தி உன்னை அடிக்க வந்ததெல்லாம் தப்பு ஸ்வேதா. இங்க பாரு, ராசாத்தி இனிமே உன்கிட்ட பேச வந்தா அவகிட்ட எல்லாம் நீ பேசாத. அவ இப்படி பேசி பேசிதான் மரகதம் பாட்டி அவ சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பூமிகா வரத்துக்கு முன்னாடி மரகதம் பாட்டி உன்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தாங்க. இப்ப உன்னை விட்டுட்டு அந்த பூமிக்காக தான் கொஞ்சிட்டு இருக்காங்க.